வேலைக்காரி கௌசல்யா. ராமநாதன் பணத்தை எண்ணிக்கொண்டே வந்தார். அப்போது குளித்துவிட்டு உள்ளே வந்த மணிகண்டன் அவரை பார்த்து, ஏப்பா, பணம் என்னத்துக்கு என்றான். அப்படியே ஒரு கணம் நின்றவர், கௌசல்யாவுக்கு 2000 ரூபாய் பணம் வேணுமாப்பா. அவங்க அம்மாவோட திதி வருதாம், செலவு இருக்காம், மாதம் மாதம் 1000 ரூபாய் பிடிச்சுக்க சொல்லிட்டா என்றார். அப்பா, என்கிட்ட முதலையே கேட்டிருக்காமல. ஒவ்வொரு மாதமும் ரொம்ப டைட்டாக தான்ப்பா போயிட்டுருக்கு. அவளுக்கு என்ன, நம்ம வீட்டை போல் 4 வீட்டில் வேலை பண்ணுறா. நம்ம வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு. ஆனால் நமக்கு சம்பளமும் பென்ஷன் தானப்பா என்றான். கோச்சுக்காதப்பா, அம்மாவோட திதிக்குன்னு செலவு இருக்குன்னு சொன்னா அதான் கொடுக்கலாமேன்னு என்றார் தயக்கமாய். ஒருவேளை 1000 ரூபாய் கூட போதுமா இருக்கும்பா, கேட்டு தான் பார்ப்போமேன்ட்டு 2000 கேட்டிருப்பா. இது போலவே மற்ற 3 வீட்லையும் கேட்டு வாங்கினா 8000 ஆச்சே. அவளுக்கு என்ன, ராணி மாதிரி செலவு பண்ணுவா என்றான் மணிகண்டன். இல்லைப்பா, அவளை பார்த்தா ஏமாத்துற மாதிரியும் தெரியலை. அதுவும் இல்லாமல் நாம் கொடுக்குற சம்பளம் 2000ல் மாதம் 1000 பிடிச்சுக்கிட்ட 2 மாதத்தில் முடிஞ்சிருமே என்றார். வேலைக்காரிக்காக ஏப்பா இவ்வளோ பறிஞ்சு பேசுகிறீங்க என்றான். வேலைக்காரின்னு அவ்வளோ கேவலமாக சொல்லக்கூடாதுப்பா என்றார். உடனே குறுக்கிட்டவன், போதுப்பா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. வேலைக்கார அம்மா தான் தன்னோட பொண்ணுக்கும் எனக்கும் தாய்ப்பால் ஊட்டினா. ஒரு பக்கம் அவளோட பொண்ணு பால் குடிக்கும், மறுபக்கம் நான் குடிப்பேன். இந்த கதையை எவ்வளோ காலம்தான் சொல்லுவீங்க? சரி சரி, பணத்தை கொடுங்க போங்க. நீங்கள் தர்றதா சொல்லிட்டு இப்போ நான் சொல்லி நீங்கள் தரலைனா நல்லா இருக்காது வேற என்று விட்டு நகர்ந்தவன் கொஞ்சம் திரும்பி புன்னகைத்து சாரிப்பா என்று விட்டு தலையை துவட்டி கொண்டே நகர்ந்தான். தயங்கியபடியே பணத்தை மீண்டும் எண்ணியபடி புழக்கடை பக்கம் நடந்தார் ராமநாதன். கௌசல்யா பாத்திரங்களை கழுவி போட்டுவிட்டு துணிகளை கொடியில் தொங்க விட்டு கொண்டிருந்தால் ராமநாதனுக்கு திடீரென்று சந்தேகம். ஒருவேளை மணிகண்டன் சொன்னது கௌசல்யா காதில் விழுந்திருக்குமோ என்று. அப்படி விழுந்திருந்தால் நாம் இவரிடம் பணத்தை ஏன் கேட்டோம் என்று நினைத்து வருந்துவாளோ. அவளுக்கும் காது கொஞ்சம் மந்ததான். மேலும் மணிகண்டனும் அப்படி ஒன்று சத்தம் போட்டு சொல்லவில்லையே என்று நினைத்து கொண்டார். அவருக்கும் பென்ஷன் வருகிறது. அதிலிருந்து தான் 2000 எடுத்து வந்தார். ஆனாலும் அப்பாவும் மகனும் இதுவரை பணத்தில் பிரிவினை பார்த்ததில்லை. இது என் பணம், இது உன் பணம் என்று மணிகண்டன் சொன்னதிலும் கொஞ்சம் நியாயம் இருக்கதான் செய்கிறது. இந்த வீட்டின் மேல் அடமானக்கடன் இருக்கிறது. காரோ கடனில் தான் வாங்கியிருக்கிறான் மணிகண்டன். மாதம் மாதம் ரெக்கரிங் டெபாசிட் வேற போடுகிறான். அவனுக்கு கல்யாண வேலைகளும் ஆரம்பித்தாயிட்டு, அதற்கும் செலவு இருக்கிறது. இதெல்லாம் மனதில் வைத்துதான் ஒவ்வொரு மாதமும் டைட்டாக போகிறது என்று அவன் சூசகமாய் சொன்னான். அது அவருக்கும் தெரியும். அது மட்டுமல்லாமல் ராமநாதுக்கும் கொஞ்சம் இலகிய மனசுதான். யாராவது இல்லை என்று கையேந்தினால் உடனே பணத்தை எடுத்து கொடுத்து விடுவார். அதற்காகவும் சில சமயம் அப்பா மேல் கோவப்பட்டிருக்கிறான் மணிகண்டன். பணத்தை கொண்டு போய் கௌசல்யாவிடம் நீட்டினார். அதை வாங்கி கண்களில் ஒத்தி கொண்டவள் தனது சேலை மடிப்பில் அதை மடித்து இடுப்பு மடிப்பில் செருகிக் கொண்டாள். நன்றியுடன் பார்த்து கை கூப்பினாள், புன்னகைத்தாள். கௌசல்யாவை பார்க்கும்போதெல்லாம் பழைய வேலைக்காரி சுப்புலட்சி ஞாபகம் சில சமயம் வந்துவிடும். 22 வருடம் ஓடிவிட்டது. கௌசல்யாவும் சுப்புலட்சுமியும் ஜாடதான். மனைவி ஜானகி அம்மாள் இருந்தபோது மணிகண்டன் பால் குடிக்கும் குழந்தை பிறந்து 3 மாதம்தான் ஆகியிருந்தது. திடீரென காய்ச்சல் வந்தது. 10 நாளில் இறந்து போனாள் ஜானகி. அந்த சமயம் ஊருக்குள் நிறைய பேர் விஷக்காய்ச்சல் வந்து இறந்து விட்டார்கள். கடையில் வாங்கும் பாலை குடிக்கவில்லை மணிகண்டன். தாய்ப்பாலுக்கு வழி இல்லை, குழந்தை பாலுக்கு அழுகிறானே என்று மன இறங்கி சுப்புலட்சுமி தான் மணிகண்டனுக்கும் தாய்ப்பால் கொடுத்தாள். அவளது மகள் ஒரு பக்கம் பால் குடிக்க, இவன் மறுபுறம் குடிப்பான். அப்போது அவளை பார்க்க பாவமாயிருக்கும். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பால் குடித்திருப்பான். ராமநாதன் தான் மெல்ல மெல்ல புட்டிப்பால் கொடுத்து அவனுக்கு பழக்கப்படுத்தி விட்டார். நாளடைவில் அவனும் தாய்ப்பாலை மறந்தே போனார். அதற்கு பிறகு பல வருடங்கள் வேலை செய்தால் சுப்புலட்சுமி. பிறகு தன் புருஷன் பஞ்ச பிழைக்க கேரளா பக்கம் போகலாம் என்று சொல்லுவதாக சொல்லிக்கொண்டு வேலையை விட்டு நின்று விட்டாள்.
அதற்கு பிறகு லக்ஷ்மி என்ற ஒரு அம்மா வந்தார்கள். அவர்களும் 10-12 வருடங்கள் வேலை செய்துவிட்டு நின்று விட்டார்கள். கொஞ்ச காலம் வேலைக்காரி இல்லாமல் தாங்களாகவே சமாளித்து கொண்டார்கள். பின்னர் தான் இந்த கௌசல்யா வந்து சேர்ந்தாள். அப்போதுதான் நிமிர்ந்த மணிகண்டனை பார்த்தாள் அந்த பெரியம்மா. அவளது முகத்தில் லேசாய் மலர்ச்சி. இடது கையை உயர்த்தி, தம்பி நல்லா இருக்கியாப்பா என்றவள் உடனே கண் கலங்கினாள். ராமநாதன், தம்பி, இந்த அம்மா நம்ம வீட்டில் ஒரு காலத்தில் வீட்டு வேலை செஞ்சவங்க, குடும்பத்தோட கேரளா போயிட்டாங்கன்னு உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த அம்மா தான் என்றாள். சட்டென அவனுக்கு திகைப்பு. அப்படி என்றால் எனக்கு பால் ஊட்டிய வேலைக்கார அம்மாவா இவங்க என்ற கேள்வியுடன் அந்த அம்மாவை உற்றே நோக்கினான். நரைத்த தலைமுடி, உள் விழுந்த கண்கள், இளைத்த உடம்பு, பழைய சேலை, கிழிந்த ஜாக்கெட். அவளை பார்த்தவுடன் திடீரென நெஞ்சுக்குள் என்னவோ செய்தது மணிகண்டனுக்கு. திரும்பி வந்தான் அவள் அருகில். பஸ் ஸ்டாண்டில் கையெழுதுகிட்டு நின்றாங்கப்பா. நான் தான் அடையாளம் கண்டு ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்தேன். பசிக்குதுன்னு சொல்லுவோம். வீட்டில் காலையில் மிஞ்சி இட்லி இருந்துச்சா, எடுத்து போட்டு சாம்பார் ஊற்றி கொடுத்தேன். பாவம் பசி தாங்கலை போல, அதுக்குள்ளே நீயும் வந்துட்ட என்றார். போன வருடம் ஒரு பஸ் ஆக்சிடென்ட்டில் அவளது அம்மா இறந்து விட்டாள். பஸ் ஆக்சிடென்ட். பஸ்ஸில் பயணித்த யாரும் பிழைக்கவில்லை. மலை அடிவாரத்தில் பஸ் உருண்டு தீப்பிடித்து கொண்டதில் எல்லோரும் கருகி போனார்கள் என்று தெரிந்தது. கௌசல்யா அழுது அழுது ஓய்ந்து போனாள். இப்போது 1 வருடமே முடிகிறது. அந்த திதிக்கு தான் செலவு செய்ய பணம் கேட்டிருக்கிறார் கௌசல்யா. அன்று மணிகண்டன் வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கும் போது ஒரு வயதான அம்மா தரையில் உட்கார்ந்து தட்டில் இட்லி சாப்பிட்டு கொண்டிருந்தார். ராமநாதன் அருகில் இரும்பு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். மணிகண்டனை பார்த்தவுடன் ராமநாதன், மணிகண்டா, இந்த அம்மாவை யாருன்னு தெரியுதா பார் என்றார். இவர் எப்போது பார்த்தாலும் யாரையாவது கூப்பிட்டு உட்கார வைத்துக் கொள்வார். இதே இவருக்கு வேலையாகி போய்விட்டது என்று நினைத்து கொண்டே உள்ளே போனான். பின்பு திரும்பி யாருப்பா அது என்பது போல் அப்பாவை பார்த்தான். தம்பி, பேர் என்ன என்றாள். பாட்டி என்று சொல்ல வாயெடுத்தவன், அம்மா, என் பெயர் மணிகண்டன் என்றான். எப்படி மலவனன் மலர்ந்திருக்கு தம்பி. ஐயா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்களெல்லாம் பார்ப்போன்னு நினைக்கவே இல்லை. கடவுளாக பார்த்து இங்கே இழுத்துட்டு வந்திருக்கிறார். அம்மா தவறி போனப்ப தம்பிக்கு 1 வயசு இருக்குமா? அந்த பெரியம்மா லேசாய் கண் கலங்கினான். அந்த நேரம் பார்த்து கௌசல்யா இங்கே வந்தாள். ஐயா, நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு திவசம். நாளைக்கு என்னால் வர முடியாது. அதான் இப்போவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலான்னு என்று சொல்லிக்கொண்டே அந்த பெரியம்மாவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். ஐயா அம்மா, நீ உயிரோட தான் இருக்கிறியா என்று அவளை கட்டி பிடித்து கொண்டு ஓவென்று கதறி அழுதாள். பஸ் உருண்டு விழுந்து தீப்பிடிச்சு எல்லோரும் கருகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நீயும் அந்த பஸ்ஸில் போனதுனால நீயும் கருகி போயிட்டேன்னு நினச்சோம். கடவுளே, நீ உயிரோட கிடைச்சிட்ட. பாவினா, நாளைக்கு உனக்கு திவசம் விட இருந்தேனே. ஐயா கிட்ட கூட 2000 கடன் வாங்கிட்டு போயிருந்தேன் சொல்லிக்கொண்டு அம்மாவை இன்னும் இறுக கட்டி பிடித்து கொண்டாள் கௌசல்யா. அந்த பெரியம்மா சொன்னார்கள், ரோட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பாட்டுக்கு பஸ்ஸு நின்றுச்சு. நான் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே பஸ்ஸு கிளம்பிருச்சு. அப்புறமா தான் நான் கூட கேள்விப்பட்டேன் அந்த பஸ் தான் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னு என்று மணிகண்டனுக்கு விபரம் புரிந்து போனது. அப்போ கௌசல்யா எனக்கு அக்கா என்று சிரித்தான். எல்லோரும் சிரித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு அம்மாவை கூட்டிக் கொண்டு கிளம்பினாள் கௌசல்யா. திடீரென்று நினைத்து கொண்டவளாய், ஐயா, நீங்கள் கொடுத்த பணம் அப்படியே என்கிட்ட தான் இருக்குது, இந்தாங்க, இதை வாங்கிக்கங்க என்று திருப்பி கொடுத்தாள். குறுக்கிட்டான் மணிகண்டன். அக்கா, பரவாயில்ல, இதை எடுத்துக்கிட்டு போய் அம்மாவுக்கு ஒரு நல்ல சேலை வாங்கி கொடுங்க என்று அவளை அனுப்பி வைத்தான். திடீர் சொந்தம் கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் ராமநாதனும் மணிகண்டனும் திளைத்து போய் உட்கார்ந்திருந்தார்கள்.